ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு சொல்லுங்க. இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கான ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்க முடியும். மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்தந்த ராசி பேருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்தந்த ராசி பலன்களை பார்த்துக்க முடியும். ஸோ உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் என அனைவருடைய ராசி பலன்களையும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்தி நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க. மனசார கூட யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கக்கூடாது. இந்த 2 விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் மிகச்சிறப்பாக இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 23ஆம் தேதி ஜனவரி மாதம் 2023ஆம் வருடங்க, திங்கட்கிழமை நாள். இன்றைய தினம் தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் 9ஆம் தேதி. இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு 4ஆம் இடமான மகரத்தில் 4 கிரக சேர்க்கையாக சனி, சுக்கிரன், சூரியன், சந்திரன் ஆகிய 4 கிரகங்கள் மாலை 5:33 வரை இருக்கிறதுங்க. அதன் பிறகு மாலை 5:33 பிறகு ராசிக்கு 5ஆம் இடமான கும்பத்திற்கு சந்திர பகவான் அகைகிறாருங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு காரிய வெற்றிகள் அதிகமாக நடக்கும் நண்பர்களே. நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு வெற்றிகரமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. திருப்தியாக உங்களது காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. மகிழ்ச்சியாக உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல நீங்க அட்டன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதன் மூலமாக மனமகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான வேலை பளு இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் புதிய முதலீடுகளை வியாபாரிகள் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான துறையில் போடுறது நல்ல பலன்களை தருவதாக அமையும் என்பதால் தகுந்த ஆலோசனைகளை பெற்று எல்லா விதமான கோணங்களிலும் ஆராய்ந்து முதலீடுகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். அதன் மூலமாக லாபகரமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களது குடும்ப பொறுப்புகள் குறித்து மனதில் கொஞ்சம் டென்ஷன் இன்னைக்கு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கலாம். ஆனால் தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு வருமானம் மிகப்பெரிய அளவில் ஈட்டக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது இருக்குங்க. செல்வ செழிப்பான ஒரு நாளாக வியாபாரிகளுக்கு இந்த தினம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே அதன் மூலமாக மனமகிழ்ச்சி அதிகரிக்குங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு அலுவலக பணிகளை இனிமையான நல்ல சர்ப்ரைஸான நாளாக அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் இந்த தினம் கிடைக்க பெறுவீங்க. அதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு மனமகிழ்ச்சி அதிகரிக்கும். மேலும் நீங்க கான்டாக்ட் பண்ணக்கூடிய விதம், தகவல் தொடர்பான விதம் மூலமாக அந்த திறன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இப்பொழுது நீங்கள் மற்றவர்களிடையே எப்படி கம்யூனிகேட் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகள் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய யோகம் இப்பொழுது இருக்குங்க நண்பர்களே. உங்கள் சிந்தனைகளை மட்டும் கொஞ்சம் ஒரு விதமான சோர்வுகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதை நீங்கிவிடும். வாகன பயணங்களை மேற்கொள்ளும் போது கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க. பயணங்களின் போது கவனம் அவசியம். எதிர்பாராத நிறைய வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குங்க. அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது திருமண தடை நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால திருமணம் அல்லது சுபகாரியம் குறித்த முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள். உங்களது இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஒன்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இப்பொழுது வலுவாக காணப்படுகிறதுங்க. இன்னைக்கு சிக்கனமாக செயல்படுவீங்க. அதன் மூலமாக சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களது கலகலப்பான பேச்சுக்கள் மூலமாக பலருடைய பாராட்டுகளை நீங்கள் அள்ளக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. உங்களது காரியங்களில் சின்ன சின்ன தடைகள் இருந்தால் அதை நினைத்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அது விரைவிலேயே சரியாகிவிடும். அதை நினைச்சிட்டு நீங்க உங்க மனசுல ப்ரெஷரை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தாங்க அவசியம். இன்றைய தினம் உங்க மனம் கலந்த காதலர் கொஞ்சம் உங்களுக்கு ப்ரெஷரை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகாம அமைதியாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே.
திருமணம் ஆனவர்களுக்கு இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கையில நீங்கள் கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களது மனைவியுடன் உங்களது பிரச்சனைகளை கலந்து ஆலோசிப்பது நல்லது. மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாத இளம் தம்பதியருக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்கிறது நண்பர்களே. எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கும். இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே. ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலோட நீங்கள் இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது வீடியோ பற்றின புதிய வீடியோக்கள் உங்களுக்கு தகவல் வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ நம்ம வீடியோ அனைத்துமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஏதோ நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். இது முதலாவது. இரண்டாவதாக நமது ஜோதிட ரீதியான வழிகாட்டுதல் நல்ல ஒரு நண்பனாக உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பிளான் நீங்கள் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முன்கூட்டியே நமது வீடியோவை பார்க்கறதுக்கு ஏதுவாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கும் அது நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் என்பதால் அனைவரும் நமது சேனலோடு இணைந்திருங்கள். புதியவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி எங்களை சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றுறதுக்கு இன்றைய தினம் நீங்கள் ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணலாங்க. அக்கியஸ் கலராக ப்ரௌன் கலர் அமையும். மேலும் நம்பர் 6 6ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நம்ம துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் சிந்தனைகளில் ஒரு விதமான டயர்ட்னஸ் இருந்தாலும் அது நீங்கிவிடும் என்பதால் கவலைப்பட தேவையில்லைங்க. இன்னைக்கு வேளாண்மை விவசாயம் சார்ந்த பணிகள் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வருமானங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் ஏற்படுத்த தேவையான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அது சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே. சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு எதிர்பாராத பயணங்கள் உங்களுக்கு இன்றைய தினம் ஏற்படலாம். பயணங்களின் போது கொஞ்சம் விவேகமாக செயல்பட வேண்டியது அவசியம். குறிப்பாக வாகன பயணங்களில் கொஞ்சம் வேகம் தேவையில்லை, கொஞ்சம் விவேகமாக செயல்படுங்க நண்பர்களே. எதிர்பாராத புதிய புதிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் லாபகமாக சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான ஆதரவும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் ஆதரவு செய்வாங்க, உங்களது உறவினர்கள் ஆதரவு தருவாங்க. எனவே உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் கிடைக்கிறதுனால உங்கள் காரிய வெற்றிகளும் இன்றைய தினம் அதிகமாக இருக்கும் நண்பர்களே. விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் சின்ன சின்ன காரியங்களில் காலதாமதங்கள் ஏற்பட்டு நீங்கள் மனதளவில் டயர்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க. நீங்கள் கலகலப்பாக பேசுவீங்க. உங்களது பேச்சு திறமை மூலமாக மற்றவர்களிடமிருந்து நீங்கள் நல்ல பாராட்டுகளை அள்ளக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. எனவே உங்களுக்கு நிச்சயமாக உங்களது பேச்சுக்கள் மூலமாக ஆனந்தம் பெருகக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுவீங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நம்புறேன். ஆனால் ஏனோ தெரியல எல்லாருமே லைக் பட்டன் அழுத்த மாட்டேன்றீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் போது நீங்கள் ஏன் லைக் பட்டன் அழுத்த மாட்டேன்றீங்கன்னு எனக்கு புரியல. இந்த வீடியோ நீங்கள் லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக்கை நாங்கள் அடையிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய அந்த தம்ஸ் அப் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களது கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். உங்கள் கருத்துக்களை தாராளமாக எங்களுடன் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க. உங்கள் நண்பர்கள் துலாம் ராசி நண்பர்களாக இல்லைனாலும் பரவாயில்லை, நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம வீடியோவில் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ அவங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்பொழுது அவர்களுடைய ராசி பலன்களை அவங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும். நீங்கள் கூட உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட ராசி பலன்களை பார்க்கணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் மற்ற ராசிக்காரர்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே.